அன்பான உறவுகளே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் சமூக நீதி கொள்கையில் மிகவும் ஆளுமையாக இருந்த தந்தை பெரியார் அவர்களை பற்றி தான் இதில் நம்ம பேச போகிறோம். தந்தை பெரியார் அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை பார்த்திங்கன்னா, சிறு வயதில் அவர்கள் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்து சாதி, மத, சமூக நீதி ஆகியவற்றில் இளமையிலேயே பார்த்திங்கன்னா பாராட்டத்தக்க குணத்தோடு இருந்திருக்கிறாங்க. இளமையிலேயே அவர்கள் மத சம்பந்தப்பட்ட கொள்கையில் ஈடுபாடாக இருந்து இளமையிலேயே காசிக்கு பயணம் செய்து இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இளமை காலம் பார்த்திங்கன்னா, சமயம் சார்ந்து அவங்க குடும்பத்தில் மதப்பற்று உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க தாய் தந்தையர்கள். பெரியார் அவர்கள் சிறு வயதில் அதே மாதிரி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. 1919 அவங்க காங்கிரஸில் சேர்றாங்க. கல்வி சீர்திருத்தம், சமத்துவம் இது சம்பந்தமாகவும் கீழ்த்தட்டு, அதாவது ஏழ்மையான மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு. மேலும் கல்வி, பெண் கல்வி, அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம் இவற்றுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அது சம்பந்தமான கொள்கைகளை அவர்கள் பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறாங்க. மேலும் சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, மத சம்பந்தப்பட்ட மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது, பகுத்தறிவு, மனித சமத்துவம் இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரி கருத்துக்களை முன்னெடுத்து மக்கள் மன்றத்தில், மக்களிடத்தில் அவங்க எத்தி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நீதி கட்சியுடைய ஆரம்பித்து அதோடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. பிராமண ஆதிக்கத்துக்கு, அதாவது மதம் சார்ந்த நடவடிக்கையில் அவங்களுடைய சில நடவடிக்கைகளை பிடிக்காமல் அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிர்த்து சில கருத்துக்களை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி திராவிட கழகத்தை 1948 நிறுவி திராவிட கொள்கைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. பெரியார் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு மத நம்பிக்கையில் மூட பழக்க வழக்கத்துக்கு எதிர்ப்பாக சில காரியங்களை முன்னெடுத்து மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் கீழ்த்தரப்பட்ட மக்களுடைய கல்விக்கும், பெண் கல்விக்கும், குழந்தை மனத்தை அவங்க எதிர்த்திருக்கிறாங்க. பெண்களுக்கு மறுமணம் செய்து வச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய நடத்தி வைத்த திருமணங்கள் அனைத்தும் மிகவும் எளிமையாக திராவிட முறைப்படி எல்லாருடைய மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் செயல்படுத்தக்கூடியதாகவும் இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் எளிமையாக இருந்திருக்கு. எல்லோராலும் பலதரப்பட்ட மக்களும் கீழ்த்தட்டு மக்களும் அவங்களுடைய கொள்கைகளை ஏற்று அவங்களுடைய வாழ்வியலை
பின்பற்றி நடக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய நடவடிக்கை மிகவும் எளிமையாக இருந்திருக்கு. சாமானிய மக்களும் அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய கருத்துக்களை ஏற்று வாழ்வியலில் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தும் விதமாக அவருடைய கருத்துக்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி சாதி ஒழிப்பு, குழந்தைகள் திருமணத்திற்கு எதிராக சில மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் கேரளா, கர்நாடகா, அதே மாதிரி நார்த்து சைடில் பார்த்திங்கன்னா மும்பை போன்ற இடங்களுக்கும் சென்று திராவிட கருத்துக்களை எத்தி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. கடவுள் மறுப்பு கொள்கையை பார்த்திங்கன்னா அவங்கள பெரியார் அவர்களை கடவுள் மறுப்பாளர்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் அவருடைய கடவுள் சம்பந்தப்பட்ட கொள்கை எப்படி இருந்துச்சுன்னா, கடவுள் சார்ந்து மக்களுக்கு ஒடுக்கப்படுவதற்கும், கீழ்த்தட்டு மக்களை அடிமைப்படுத்துவதற்கும், மத சார்ந்த ஜாதி சார்ந்த முறையில் ஏற்படக்கூடிய தீய நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர்கள் கடவுளின் பெயரால் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எதிராக அடித்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள், ஏழ்மையான மக்களை அன்னைக்கு இருந்த சாதி தீவிரமாக செயல்பாட்டாளர்கள், கடவுள் கொள்கையில் தீவிரமான செயல்பாட்டாளர்கள் அவர்களை மக்களை ஒடுக்கும் பொழுது மதத்தை கையில் எடுத்து, கடவுளை கையில் எடுத்து மக்களை தவறான நடவடிக்கைகளுக்கு முன்னேற்பாடு செய்யும் பொழுது அப்படியான கருத்துக்களுக்கு தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே ஒழிய ஓரிரை கொள்கை, அதாவது பெரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடவுளுக்கு உருவத்தை கொடுத்து கடவுளின் பெயரால் மக்களை இழிவுபடுத்தாதீர்கள், அடிமைப்படுத்தாதீர்கள் என்று தான் சொல்லியிருக்காங்களே ஒழிச்சு சிறு வயதில் அவர்களும் கடவுளை ஏற்று, அவர்களுடைய தாய் தந்தையர்களும் கடவுளை ஏற்று கடவுள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில், சடங்குகளில் ஈடுபட்டிருக்காங்கங்கிறது அவங்களுடைய வரலாறை படிக்கும்போது தெரியுது. ஆனால் அவருடைய கருத்துக்கள் பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்வியலுக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும், குறிப்பாக கல்வியில் மக்கள் முன்னேறுவதற்கு மிகவும் பாராட்டக்கூடிய நடவடிக்கைகளை அவர்கள் செய்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வயோதிக காலத்தில் வீட்டில் இருந்து ஓய்வு எடுக்கக்கூடிய உடல்நிலை இருந்தும் அவர்கள் இந்த மக்களுக்காக தன்னுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இவங்களுடைய கொள்கையில், இவர்களுடைய சிந்தனையில் அப்போ இருந்த அரசியல் தலைவர்கள் இவங்களுடைய கொள்கையை பாராட்டி அதை ஃபாலோ பண்ணி, அதாவது குறிப்பாக சிஎன் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவற்றை தன்னுடைய அரசியல் முன்னேற்பாடுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. திராவிட கழகத்தை அவங்க ஃபாலோ பண்ணி அதை முன்னிறுத்தி அரசியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் பெரியாருடைய கொள்கையானது எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய வகையில் தமிழ் மண் இருக்கும் வரைக்கும் அவங்களுடைய கொள்கை இந்த தமிழகத்திலும் சரி, தமிழ் சார்ந்த இடங்களிலும் சரி, அதாவது தமிழர் வாழக்கூடிய அனைத்து இடங்களிலும் பெரியாருடைய கொள்கை என்றென்றும் நிலைத்திருக்கும். பலதரப்பட்ட மக்கள் பெரியாருடைய கொள்கையை ஏற்று தனது வாழ்வியலில் அவற்றை கடைபிடித்து
முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் அதிக அளவில், அதாவது கீழ்த்தட்டு மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து கல்வியை கொண்டு முன்னுக்கு வந்து வேலைவாய்ப்பில் முன்னுக்கு வந்து உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு பெரியாருடைய அன்றைய நடவடிக்கைகள் அதற்கு வழிவகுத்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு சில குறுகிய வகுப்பை, அதாவது குறுகிய சதவீதத்தினர் பெரியாருடைய கொள்கைக்கு மாறாக சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தாலும், ஆரம்ப காலத்தில் அவர்களுடைய நிலைமை பார்த்திங்கன்னா, பெரியாருடைய கொள்கையை ஏற்று அவங்களுடைய கொள்கையை, அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய அறிவிப்புகளை, அவங்களுடைய எழுத்துக்களை மக்களிடத்தில் எடுத்து போய் வைத்து அவங்கள் தன்னை தானே அறிமுகப்படுத்தி கொண்டு அதை வைத்து பிரபலம் அடைஞ்சிருக்காங்களே ஒழிய, பெரியாருடைய கருத்துக்களை எதிர்ப்பவர்களுக்கும் தெரியும், பெரியார் அவருடைய செயல்களால் இந்த தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவில் மட்டும் இல்லாமல் தமிழர்களெல்லாம் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பெரியாருடைய கொள்கையால் கவரப்பட்டு அவற்றை ஃபாலோ செய்து தன்னுடைய வாழ்வியலை முன்னேற்றத்திற்கு வழிவகுத்திருக்குதுங்கிறது வந்து பலதரப்பட்ட மக்களாலும் எல்லா தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய கருத்துக்கள் பாராட்டக்கூடியது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பெரியாருடைய கருத்துக்களை அனைத்து சாதியினரும், அதாவது மக்களுக்கு ஏதாச்சும் நன்மை செய்யணும், இந்த நாட்டுக்கு ஏதாச்சும் நன்மை செய்யணும், கீழ்மட்ட மக்களுக்கு வாழ்வியலில் பொருளாதாரத்தில் கீழ்த்தரம், அதாவது அடிமட்டத்தில் இருக்கின்றவர்களுடைய வாழ்வியலை முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடிய அனைத்து சாதி, அனைத்து மதத்தை சார்ந்த தலைவர்களும் பெரியாருடைய கருத்துக்கு பாராட்டுதலும், அவங்களுடைய கருத்துக்களை மக்களிடத்தில் எடுத்து வைத்து தன்னுடைய முன்னேற்றத்திற்கும் தன்னுடைய கழகத்தின் தாங்கள் சார்ந்த அமைப்பை வளப்படுத்தி கொள்வதற்கும் பெருமளவில் பயன்பெற்று இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது சில பேர் பெரியாருடைய கருத்துக்கு மாறுதலாக சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தாலும் தமிழ் மக்களிடத்தில் அந்த கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த கருத்துக்கள் எல்லாம் தூக்கி எறியப்படும் என்பதையும் நாம் இந்த காணொளியில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் பெரியாருடைய கருத்துக்கள் சமூக நீதி சம்பந்தப்பட்டதும், பெண் விடுதலை சம்பந்தப்பட்டதும், குழந்தைகள் முன்னேற்றத்திற்கும் கல்வி முன்னேற்றத்திற்கும் ஏழ்மையான மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. ஆதலால் அனைத்து தரப்பட்ட மக்களும் அவங்களுடைய கருத்துக்களை ஏற்று தனது வாழ்வியலில் பயன்படுத்தி முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் பெரியார் அவர்கள் இந்த வயோதிக காலத்திலும் தன்னுடைய உடல்நிலையையோ தன்னுடைய குடும்ப சூழ்நிலையையோ எவற்றையும் பார்க்காமல் தொடர்ந்து மக்களுக்காக தொண்டாற்றி வந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பத்திரிகைகளை நடத்தி, பத்திரிகைகள் மூலமாக விடுதலை போன்ற பல பத்திரிகைகளை நடத்தி
மக்களுக்கு அவங்க எந்த கருத்தை சொல்லணும்னு நினைச்சாங்களோ அந்த கருத்துக்களை எத்தி வச்சிருந்துருக்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த சில அரசியல் தலைவர்களும் பெரியாருடைய கருத்துக்களை முன்னெடுத்து அரசியல் செஞ்சிருக்கிறாங்க. அரசியலில் அவங்களுடைய கருத்துக்களை மக்களிடத்தில் கூட்டத்திலெல்லாம் பேசி அதை வச்சு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நிலைநிறுத்தியிருக்காங்க என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதனால் பெரியாருடைய கருத்துக்கள் என்றென்றும் இந்த தமிழகத்தில் நிலைத்து நிற்கும். மனித சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரை பெரியாருடைய கருத்துக்களை யாராலும் மறைக்க முடியாது, யாராலும் அவற்றை தடுக்க முடியாது என்பதை இந்த காணொளியில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காணொளியில் பெரியாருடைய கருத்துக்களுக்கு சில பேர் தடை போட்டு அவற்றை மறைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு காலமும் அது அவருடைய கருத்தை மறைக்க முடியாது. பெரியார் என்பவர் ஒரு சமூக நீதி சிற்பியாக வாழ்ந்திருக்கின்றார். தன்னுடைய உடல்நிலையையோ தன்னுடைய குடும்ப சூழ்நிலையையோ புறந்தள்ளிவிட்டு இந்த மக்களுக்காக இந்த வயோதிக காலத்திலும் தொடர்ந்து பணி செய்து கொண்டு இருந்திருக்கிறார் என்பதும், அவர் மறைகின்ற காலம் வரை தொடர்ந்து மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றார். சாதி ஒழிப்புக்காகவும் மதம் சார்ந்த கடவுள் பெயரை கொண்டு அன்று நடந்த சில வெறுக்கத்தக்க நடவடிக்கைகளுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத தவிர்க்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் அவர் எதிராக தன்னுடைய கருத்துக்களை தான் நடத்தி வந்த பத்திரிகையின் வாயிலாகவும் தான் நடத்திய சில பல கூட்டத்தின் வாயிலாகவும் தொடர்ந்து அவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்றார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆதலால் அனைத்து தரப்பட்ட மக்களாலும் அனைத்து சாதியினரும் அனைத்து மதத்தினரும் பெரியாருடைய சமூக நீதி கருத்துக்களை ஏற்று அவற்றை இன்று வரையில் தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றார்கள். இன்று வரை அவருடைய கருத்துக்களை முன்னிறுத்தி சில பல இடங்களிலும் சில பல கூட்டங்களிலும் அது சம்பந்தமான கருத்துக்களை மக்களிடத்தில் எத்தி வைத்து பாராட்டை பெற்று வந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதும், தொடர்ந்து அவருடைய கருத்துக்கள் இந்த தமிழ் சமுதாயத்தில் நிலைத்து நிற்கும். அதை ஒரு காலமும் தடுக்கவோ மறைக்கவோ முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காணொளியை தொடர்ந்து இந்த டிவி சேனலை தொடர்ந்து நடத்துவதற்கு நீங்களும் சரி, உங்களை சார்ந்தவர்களும் சரி, உங்கள் குடும்பத்தினரும் சரி, உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இது போன்ற அறிவு சார்ந்த கருத்துக்கள் இந்த டிவி சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பெரியார் என்பவர் சமூக நீதிக்கான சிற்பி. பெரியார் என்பவர் பெரிய ஆர், சிறு ஆறு கிடையாது, பெரிய ஆர். அவற்றை எந்த தடுப்பணை போட்டாலும் அவருடைய கருத்துக்களை ஒரு காலம் தடுக்க முடியாது. சுனாமி எவ்வாறு 20 அடி தென்னை மரம் உயரத்துக்கு நீங்கள் அணைகளை போட்டாலும் அதையும் மீறி எவ்வாறு சுனாமியை தாக்கும் பொழுது தண்ணீர் வெளிப்பட்டு வந்து மக்களிடத்தில் சேர்கின்றதோ அதேபோல் பெரியார் என்பவர் தனிப்பட்ட ஒரு மனிதர் அல்ல, அது சமூக நீதிக்கான வாழ்வியல்
பெரிய ஆறு. அந்த ஆற்றை யாராலும் தடுப்பணை போட்டு தடுக்க முடியாது என்பதையும் அவருடைய கருத்துக்கள் இந்த தமிழ் மக்கள், தமிழ் இனம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரை, இந்த உலகம் இருக்கின்ற வரை அவருடைய கருத்துக்கள் தொடர்ந்து நிலைத்து நிற்கும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், பயன்பட்டு இருக்கும். அவருடைய வாழ்வியலை தொடர்ந்து மக்கள் பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். உறவுகளே, தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த சேனலை ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இது போன்ற கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து அறிவு சார்ந்த கருத்துக்களை இந்த ஆர்டிவி சேனல் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்து கொண்டு இருப்போம் என்று சொல்லி இதை நிறைவு செய்கின்றேன். நன்றி.